வணக்கம். பகிர்வு நண்பர்களே, நம்ம வாரந்தோறும் இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இந்த தருணம் என்பது ஒரு பகிர்வு கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா இந்த மற்ற கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் கொஞ்சம் என்னன்னா வேறுபட்ட கூட்டம். ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பார்வையற்ற சமுதாயத்தினுடைய தந்தையாக, நம்முடைய முகவரியாக, நம்முடைய அடையாளமாக, நம்முடைய வழிகாட்டியாக இருந்து மறைந்த கண்ணன் ஐயாவுடைய 100ஆண்டு விழாவின் சிறப்பு கூட்டமாக, அதாவது நம்ம சங்கம் நடத்தியிருக்கு. நம்ம விமர்சன கூட்டம், நிறைய புத்தகங்களை படிக்கிறோம், வாசிக்கிறோம், எவ்வளோ பகிர்றோம், எல்லாம் செஞ்சாலும் கூட நமக்காக உழைத்து, நமக்காக உருகுலைந்து, நமக்காகவே வாழ்ந்து மறைந்த ஐயாவை பற்றி எழுதிய நினைவு மலர படித்து மகிழ்வதில், அதை பகிர்ந்து மகிழ்வதில் இந்த பகிர்வு குழு பெருமிதம் அடைகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு தருணமாக நாம் எண்ணுகின்றோம். அத்தகைய கூட்டத்தில் நம்ம பங்கெடுத்து கொண்டதும் ஒரு சிறப்பான விஷயம்தான். அதாவது இதுல நிறைய கட்டுரைகள் இருக்கு. நினைவு மலர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஐயாவோட அவங்களுடைய நெருக்கத்தையும், அவங்களுடைய பழக்கத்தையும், அவங்களுடைய தொடர்புகளையும், அவங்களுடைய எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க, அதற்கு அவர் ஐயா எப்படி உதவிகரமா இருந்தாரு அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருவருக்கு செய்தால் உதவி, பல பேருக்கு செய்தால் சேவைன்னு சொல்லுவாங்க. ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை, அதாவது ஒரு சமுதாயம் ஒண்ணுமே இல்லாம ஒரு சைபர் ஜீரோல இருந்த ஒரு சமுதாயத்தை ஒரு பல ஆயிரம் பேர் வேலைக்கு சென்று ஒரு தங்களுடைய முகவரிகளை தாங்களே அமைத்துக் கொள்கின்ற வகையில ஒரு சிறப்பான ஒரு சேவை செய்து மறைந்திருக்கிறார் ஐயா அவர்கள். அவரை பற்றிய நம்ம நண்பர்கள் பகிர்ந்த, பதிவு செய்த ஒரு விஷயத்தை பற்றி கலந்துரையாடுவதில் மிக்க மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகிறேன். அந்த கூட்டத்திலுடைய முதல் நபராக பேச வருபவர், அதாவது என்னன்னாக்க, இந்த கட்டுரைகள்ல எழுதின ஒருத்தர் இருக்காரு, தொகுத்தவங்க, அதற்காக தொகுப்பு குழுல இருந்தாரு நம்ம பாண்டியராஜன். அதுக்கு பிழை பார்த்திருக்காரு ராஜதுரை. நிறைய பேருடைய முன்முயற்சியிலையும் சேவையிலையும் அதனுடைய அயராது அவங்களுடைய உழைப்பின் காரணமாக தான் இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கு. அதுல அணையா சுடர் கண்ணன் ஐயா அப்படிங்கிற தலைப்புல கட்டுரை எழுதின பேராசிரியர் ஐயா முருகேசன் அவர்களை முதலாக பேச அழைக்கின்றேன். வணக்கம். கண்ணன் ஐயா அவர்களுடைய இந்த அரிய பணிகளை நம்ம ஏற்கனவே நம்ம அறிந்திருந்தால் கூட இந்த நூல் வழியாக அறியும் போது அதுக்கு சில புதிய பரிமாணங்கள் கிடைக்குது. முதல்ல இந்த நூலுடைய அந்த வாசிப்பு ரசனையை சொல்லணும். அதாவது இது ஒரு நினைவு கூறலாக இருந்தால் கூட, இதுல உள்ளவர்கள்லாம் முதல் முறையாக எழுத்து பணியை தொடங்கி இருந்தாலும் கூட அந்த அயர்வு தெரியாம நூல் படிக்கிறதுக்கு ரொம்ப உவப்பானதா இருக்கு. அந்த வகையில நம்ம மக்கள் இது மாதிரி நூற்றுக்கணக்கான நூல்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியா இந்த நூலை பார்க்கலாம். நூல்ல கவிதைகள் இருக்கு, நல்ல கவிதைகள் இருக்கு. குறிப்பாக அற்புதம் அவர்கள் எழுதிய கவிதை, அதே போல அந்த விளம்பரம் இல்லா விடியல் அப்படிங்கிற ஒரு கவிதை, இப்படி எல்லாமே நல்லா எழுதியிருக்காங்க. அதாவது வெறும் அந்த ஒரு அனுபவம் அல்லது புகழ்ச்சி அப்படின்னா கூட அதற்கான ஒரு சரியான மொழியினுடைய தேர்வு செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. என்னன்னா, இப்போ இந்த நம்ம கண்ணனையாவுடைய ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி அவர் எடுத்துக்கிட்ட பலவிதமான முயற்சிகள் இருக்குல்ல, அந்த காலத்துல இன்னும் நிறைய நமக்கு தேவை இருந்துச்சு. நமக்கு அறிமுகங்கள் இல்லாமல் இருந்துச்சு, போக்குவரத்து வசதிகள் கம்மியா இருந்துச்சு. அப்ப நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளை ஈடுபடுத்த முடியுமோ, ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு அழைச்சிட்டு போறது, ஒருத்தரோட பேச வைக்கிறது, நூலகத்துக்கு புத்தகம் கேட்டு வரவங்களை வச்சு படிக்க வைக்கிறது, இப்படி எல்லாரையும் இப்படி இந்த மாதிரி வாய்ப்புள்ளவங்களெல்லாம் உடனே அழைச்சிக்கிட்டு போறது, அரசு அலுவலகங்களுக்கு, படிக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளுக்கு, மருத்துவமனைகளுக்கு இப்படி அழைச்சிட்டு போறது,
அங்க அவங்களோட இணைந்து பணியாற்றுறது, இப்படி பல பரிமாணங்கள் அப்போ தேவைப்பட்டது. அது அத்தனையிலையும் அவர் வந்து தன்னை இணைச்சிருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் வந்தவர்கள்லாம் தங்களுடைய முயற்சியை மேம்படுத்தி எல்லாரும், இப்போ நம்மலாம் வந்து ஒரு கட்டத்தில் நமக்கு சில சொந்த முயற்சிகள் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருந்தது ஆரம்ப கால பங்களிப்பு. அதில் அப்போ மக்களுக்கு வந்து பெரிய அளவில் கண்ணையாவுடைய பணி இருந்திருக்கு. அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு இருந்த அந்த சித்தாந்த புரிதல் நம்மளை வந்து ஒரு முழுமையான மனித ஆற்றல் உள்ளவர்களாக காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான அக்கறை இருந்ததுனால அவர் எல்லா தளங்கள்லையும் நம்மளை இணைச்சி வச்சாரு. எதையுமே வந்து எங்கெங்கெல்லாம் இணைக்க முடியுமோ அங்கெல்லாம் இணைச்சாரு. உதாரணமா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இணைந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க, கண்ணனையாவுக்காக அந்த கூட்டம். அதுல நம்ம நண்பர்கள் சார்பில் ஒருத்தரை பேச வைக்கணும் அப்படின்ட்டு உடனே என்னை கூப்பிட்டு பேச வச்சாரு. அப்ப நான் சங்க தலைவராக இருந்தேன். அந்த மாதிரி எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து இணைச்சிக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒரு அனிச்சை செயலா வச்சிருந்தாரு. இப்ப இந்த நூலுக்குள்ள வராத பல பரிமாணங்கள் இருக்குது அவரை பத்தி. குறிப்பா சொல்றதுன்னா, இப்ப நாங்க வந்து செயல்பட்ட காலத்துல, அதாவது சங்க பொறுப்புல இருந்து அவரோட தினந்தோறும் அவரை சந்திக்க வேண்டிய அந்த சூழல்ல இருந்த காலத்துல அவர்கிட்ட ஒரு கடுமையான ஒரு விதியும் இருக்கும். என்னன்னா, அந்த நேரம் தாண்டி வரக்கூடாது. நான் வந்து இப்போ ஐயப்பந்தாங்கல்ல தங்கியிருந்தேன். அங்கேருந்து நந்தனா ஹவுசிங் போர்டில் இறங்கி சிஐடி நகர் அந்த ஐயா வீட்டுக்கு போகணும். இது நடந்து தான் போகணும். இதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அவர் 12 மணிக்கு வர சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு 12:10 போயிட்டா கூட, 12:05 போயிட்டா கூட பார்க்க முடியாது போ அப்படின்றாரு. மீண்டும் அங்கேருந்து நாங்கள் சங்கத்துக்கு நடந்து வரணும். பார்க்கறதுக்கு ஒரு பெரிய அசதியாக தான் இருக்கும். பெரிய ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு கடுமையான ஒரு உணர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அது காலப்போக்கில் பழகிருச்சு. அப்புறம் வந்து அது மாதிரி அவர்கிட்ட அது எல்லாத்தையுமே அதே மாதிரி கடைபிடிப்பார். அது நல்லதாக, அது பயனுள்ளது தான். அது அப்புறமா நமக்கு தெரியும். அது அதுக்கப்புறம் வந்து இந்த நூலில் நல்லா இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தலாம். இதில் வந்து இந்த கண்ணன், மகாபாரத கண்ணனையும் இந்த கண்ணனையும் இணைச்சி பல பேர் பல கோணங்கள்ல கருத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது குறிப்பா பார்த்தோம்னா, அர்ச்சுனன் வந்து கண்ணனுடைய தரிசனத்துக்காக பெரும்பாடுபட்டான். ஆனா இங்க நமக்கு அவரே காலை 5 மணிக்கு தரிசனம் கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இன்னொன்னு, வனவாசம் போன பாண்டவர்களுக்கு கண்ணன் உதவி செஞ்சான், நமக்கும் ஒரு வனவாச வாழ்க்கை தான், அப்ப நமக்கு அது மாதிரி இவர் நமக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. இப்படி இதையே ஒரு தொகுத்து ஒரு அருமையான ஒரு ஒரு கட்டுரையா நம்ம உருவாக்கலாம். இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த மேற்கோள்கள்லாம் நிறைய, இப்ப சங்க இலக்கிய மேற்கோள், இகழ் கடுக்கும் இருபெரும் வேந்தர் வினை பொருந்திய சான்றோர் போல, அதாவது ஒரு வரியை ஒன்று மேற்கோள் காட்டிருப்பாங்க. அது வந்து என்னன்னா, அந்த மன்னர்களுக்கிடையே சண்டை வரும்போது அதை தடுத்து நிறுத்திய சான்றோரை போல மணமக்களிடையே சிக்கல் வரும்போது கண்ணனையா வந்து தடுத்து நிறுத்துவாரு அப்படின்னு சொன்னது. அப்புறம் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையோடைய முன்னேற்றத்துக்கும் அவர் வந்து துணை செய்கிறார். நான் படிச்சு காட்டுறேன், நீ படிச்சுக்கோ, நான் வந்து வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறேன், நீ வேலை வாங்கிக்கோ அப்படின்னு மட்டும் சொல்லாம, அடுத்தடுத்து திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள், இப்படி எல்லா விஷயத்துலையுமே அக்கறை செலுத்துறாரா. அவர் கூட யார் அவரை நம்பி அவரை தொடர்ந்து அவரை பின்பற்றினாங்களோ அவங்களுக்கு அவர் நிறைய அது மாதிரி பண்ணியிருக்காரு. அதோட இந்த இந்த வழக்கம் போல் இந்த பாலியல் சார்ந்த ஒரு 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 புகார்லாம் எதுவும் வைக்காம அது ரொம்ப ரொம்ப அதை அறிவுபூர்வமாக அந்த விஷயத்த பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த இதில் என்னன்னா, இப்போ இன்னும் நிறைய பதிவுகள் விடுபட்டிருக்கு. அது குறிப்பாக இந்த சங்கத்துல பொறுப்புல இருந்தாங்கல்ல, செயலர்களாக தலைவர்களாக இருந்தவங்கள இன்னும் பல பேரை எழுத வச்சிருக்கலாம். இப்போ உதாரணமா பட்டாபிராமன், நீங்க முயற்சி எடுத்துருக்கலாம், நீங்க அது ஒருவேளை நடக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா அது இருந்திருந்தால் இன்னும் வந்து ஒரு ஒரு இன்னும் சில பரிமாணங்கள் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா. குறிப்பாக பட்டாவண்ண, சாந்தலிங்கண்ண, அதே மாதிரி பொன்முடி அண்ணன், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மகளிரும் இன்னொன்று அவங்களோட நேரடியாக அவங்களோட இருந்தவங்க நிறைய பேர் எழுதலை. அவங்களெல்லாம் எழுத வச்சிருந்தா நல்லா இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக ஒருத்தர் சொன்னார்,
அதாவது நம்ம சத்யா ஸ்டுடியோ பக்கத்துல மியூசிக் காலேஜ் இருக்குது இல்லைங்களா, இசைக்கல்லூரி. அந்த கல்லூரிக்கு பக்கத்துல கண்ணனையா வந்து காலையில 10 மணிக்கு ஒருத்தர் பாக்குறாரு. மிதிவண்டியில போயிட்டு அங்க போயிட்டு திருப்பி வந்துட்டார். மீண்டும் பார்த்தா ஒரு 12:30 மணிக்கு மீண்டும் அதே மாதிரி போறாரு மிதிவண்டி எடுத்துக்கிட்டு. ஒரு மதியான நேரம்னா ஒரு களைப்பு இருக்கும்ல, அந்த களைப்பு அப்படி போயிட்டே இருக்காரு. அப்போ ஒருத்தர் வழிமறிச்சு கேட்குறாரு, என்னங்க நீங்க காலையிலயும் இந்த பக்கம் உங்களை பார்த்தேன், இப்பயும் இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது வேலைங்களா இது கேட்குறாரு. ஒரு வழி போக்குற ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை இந்த மாதிரி இசைக்கல்லூரியில் வந்து ஒருத்தவங்களுக்கு விண்ணப்பம் வாங்கணும் சேர்றதுக்காக, காலையில் வந்தால் மத்தியானம் வர சொல்லிட்டாங்க, அதான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. அப்போ இது மாதிரி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் வந்து அவரோட இணைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஆய்வு பணிகள்லாம் கூட பார்த்தோம்னா நிறைய சொல்லுவார். ஆய்வுக்காக இப்படிலாம் பண்ணலான்ற, அதாவது புத்தகம்லாம் படிச்சு காட்டுவார், எல்லாம் சொல்லுவார். ஆனால் அந்த விஷயத்துக்கான வடிவம் கொடுக்குற வேலையை வந்து செய்ய மாட்டார். அது எப்படி செய்வார்னா, ஒன்று முதல்ல எழுதி கொடுத்துட்டோம்னாக்கா அப்புறம் ஒரு அந்த பிழைகள் வழக்கம் போல நம்ம பிழை திருத்தலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி செய்வார். ஆனால் அந்த எழுதி கொடுக்கறதுங்கிறது இருக்குல்ல, அந்த வேலையை செய்ய மாட்டார் யாருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 ஈர்ப்பு இருந்துச்சு அவர்கிட்ட, ஒரு தெளிவு இருந்துச்சு அவர்கிட்ட. இப்போ இவர் நமக்கு எப்பவுமே நமக்கு எல்லாருக்குமே ஒரு 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 சுயம் இருக்கு இல்லையா. பல நேரங்களில் பல பேர் அவரோட சண்டை போடுறது, அல்லது அந்த சண்டைன்னா கருத்து ரீதியான மாறுபாடு தான் இருக்கிறது. ஃபைல் அவர் தூக்கி போடுறது, நம்ம தூக்கி போடுறது, எல்லாமே நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பேணி பாதுகாத்துக்கிட்டே வந்ததுல நம்மளோட அவருக்கு தான் பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் பலரும் பல விதமான உளவியல் பின்னணியில இருந்திருப்போம். அவர் அதை வந்து தொடர்ச்சியா பாதுகாத்துக்கிட்டே வந்தாரு. அந்த இந்த இது இருக்குல்ல, அப்பாயின்மெண்ட், அதாவது முதலமைச்சர்களோட சந்தித்து நமக்கான கோரிக்கைகளை வென்றெடுக்கிற அந்த நேரடி நிகழ்வுகள் இருக்குல்ல, அது கூட நேரில் கலந்துக்கிட்டவங்க பதிவு செய்யணும்னா நல்லா இருந்திருக்கும். அது எப்படின்னா, கலைஞர் வந்து எப்பவுமே ஒரு குண்டகமண்ட கேள்வி கேட்கக்கூடிய ஆள், நமக்கு தெரியும்ல. ஏதோ அதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அப்போ சரியாக இப்போ என்னால் நினைவுபடுத்த முடியல. ஏதோ திருதராஷ்டிரன்லாம் வச்சு எல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அது மாதிரிலாம் பேசும்போது சரியான கவுண்டர் அந்த நேரத்தில் கொடுத்து நமக்கு வந்து இந்த அந்த வேண்டிய இதை பெற்றுக்கொள்வதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வைத்திருக்காரு. அதே மாதிரி இந்த உண்ணாவிரதம் இருக்கும்போது உண்ணாவிரதம் இருக்கிறவங்க தொய்வு அடைஞ்சிடக்கூடாது, அல்லது வந்து யாரும் அவங்கள வந்து திசை திருப்பிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். அவர் கற்றுக் கொடுத்த பாடம் தான். நான் வந்து உண்ணாவிரதத்தில் இருக்கும்போது கூட அதுதான் என்னுடைய மனசில் கூட இருந்துச்சு. என்னென்னா, இப்போது நம்மளை சாப்பிட சொல்கிறாங்க, நமக்கு சோர்வாக இருக்குது, என்னென்னமோ சொல்லுவாங்க, பிளேட்லெட் குறை இதும்பாங்க, இதும்பாங்க, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு இன்னும் 1 மணி நேரத்திலோ 2 மணி நேரத்திலையோ அல்லது 1 நாள்லையோ 2 நாள்லையோ பிரச்சனை முடிய போகுது. அவ்வளோ ஒரு பெரிய கோரிக்கை நிறைவேறதுக்காக நம்ம வந்து சாப்பிட்றத பெரிய விஷயமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல, இது எப்படி போலீஸ்கிட்ட எப்படி பேசணும், டாக்டர்கிட்ட எப்படி பேசணும், நர்ஸுக்கிட்ட எப்படி பேசணும், நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும், எல்லாமே அவருடைய சில சொற்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம். அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த முடிஞ்சுது. அது அதே மாதிரி அந்த அரசு அதிகாரிகளை, போலீஸ்காரங்களை எப்படி எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறது கூட அவரு முன்ன நின்று செஞ்சது தான். அந்த மாதிரி அப்புறம் வந்து அந்த வேற சொல்றது வந்து அந்த அதை கணக்கு வழக்குகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ துல்லியமா பார்ப்பாரு. அதாவது நம்ம பட்ஜெட் எவ்வளோங்கிறது இல்லை, 1 ரூபா 2 ரூபா கணக்கு இப்படிலாம் நம்மள்ட்ட நிறைய இருக்கும்ல, அவ்வளோ துல்லியமா பார்ப்பாரு. ஒரு முறை நானும் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நான் ஒரு பட்டியல் ஒன்று நான் தயாரிச்சிருந்தேன். அதுல வந்து ஒரு கேன்சல் ரெசிப்ட் ஒன்று போட்டிருந்தோம். அது சில நேரங்களில் நமக்கு வந்து நம்ம போட்ட ரெசிப்ட் தப்பா இருக்கலாம், அல்லது ஏதோ காரணத்தாலும் கேன்சல் பண்ணுவோம். அந்த கேன்சல் ரெசிப்டுக்கான காரணத்தை சரியா கண்டுபிடிச்சு கேட்டார். அது அப்பெல்லாம் வந்து ஆண்டு இறுதி இது பார்க்குற நேரம், கடைசி இந்த தணிக்கைக்காக அனுப்புகிற நேரம், பல ரெசிப்ட் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் வந்து பார்த்தாரு. அது மாதிரிலாம் வந்து அப்படி பார்ப்பாரு, துல்லியமாக பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டு தான் எதையுமே இது பண்ணுவார். அவரையும் மீறி நம்ம சங்கத்தில் பல விஷயங்கள் நடந்ததுங்கிறதெல்லாம் வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த வேலையும் அலட்சியமாக பார்க்க மாட்டார், எல்லாத்தையுமே ரொம்ப பொறுப்பாக பார்ப்பாரு. கடைசி வரைக்கும் அவருடைய பண்புகளை விட்டவே இல்லை அப்படிங்கிறது பல சான்றுகள். இந்த மோதிரம் போட்டதை கூட
திரும்பவும் அவர் வாங்கினதே ஆச்சரியம் தான், எப்படி வாங்கினாருன்னு தெரியல. வாங்கினதே மீண்டும் சங்கத்துக்கே அவர் வந்து கொடுத்துட்டாரு. அதே போல இவரை பத்தி நினைக்கும் போது இவங்க குடும்பத்துல இருந்த அந்த பெரிய மாமி சின்ன மாமியை வந்து கண்டிப்பா நம்ம நினைச்சுதான் ஆகணும். ஏன்னா இவருக்கு இணையான பங்களிப்பை அவங்களும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எஸ் ராஜகோபாலன் அவரும் நம்மளோட நேரடியாக தொடர்புல இல்லைன்னா கூட கண்ணனையா வழியா நம்மளோட ஒரு ஒரு புரிதல்ல இருந்திருக்காரு. அவர் நன்கொடை கொடுத்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியல எப்போ முதலே கொடுத்தாரா இல்லை கடைசியா காலத்தில் கொடுத்தாரான்னு தெரியல. ஆண்டுதோறும் 50,000 ரூபாய் கொடுத்ததா ஒரு செய்தி இருக்கு. அது எனக்கு அது புது செய்தியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த பார்வைகள்னு ஒரு நூல் வந்தது. இது வந்து அது அவங்க எழுதின கதைகள், அவங்க பெரிய மாமி எழுதின கதைகள் தான். அது உத்தரபதியை வந்து அது வேற ஏதோ தகவல் தொகுப்பு மாதிரி கொடுத்துருந்தாரு. அது அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் அது நூல் ஒருவேளை மறுபதிப்பு வந்தால் திருத்தலாம். அது மாதிரி இன்னும் வந்து நம்ம யார்கிட்ட கட்டுரை வாங்க முடியலையோ அவங்கள்ட்ட வாங்கலாம். ஒருவேளை அவங்க கட்டுரையாக கொடுக்கலனா கூட அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து தகவல்களை வாங்கி நம்ம அதை வந்து நேர்காணல் வடிவத்தில் கூட எழுதலாம். அதனால ஒரு நூல் போட்டோம், அவரை பற்றின நினைவுகள் முடிஞ்சிருச்சு இவ்வளோதான் அப்படின்னு நினைக்காம இன்னும் கூட இதை ஒரு செயல்பாடாக எடுக்கலாம். அதே மாதிரி இந்த நூலில் வந்து நூலுடைய நோக்கம் அவருக்கான பாராட்டாக இல்லாமல் நமக்கான ஒரு உந்துதலாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். இந்த நூலே அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ நம்ம அப்போ எப்படி ஒரு இருண்ட காலம் இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு இருண்ட காலம் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், ஆனால் வேலைவாய்ப்பு வந்து ஒரு பெரும் சிக்கலுக்கு உள்ளாகி கிடக்குது. இந்த 1% இடஒதுக்கீடு இன்னமும் முழுமைப்படுத்தப்படாமல் இருக்கு. ஆசிரியர் பணியில் வேலைக்கு வரதுல கூட நிறைய தடைகள் ஏற்படுது. அப்போ மீண்டும் ஒரு அது போராட்டம்னு இல்லை, எத்தனையோ வடிவங்கள்ல அதுக்கான மாற்று அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணும். அதுக்காக ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு நமக்கு தேவை. அதே மாதிரி நம்ம சங்கத்தை வந்து இதுவரைக்கும் இருந்த மாதிரியே இனிமேட்டுக்கும் அதை வந்து முழுமையாக பலப்படுத்த வேண்டியது அவசியம். இப்போ வந்து 2 வகையில் அது பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, மூத்தோர் வந்து அதை கண்டுக்காம அப்படியே அலட்சியமா அப்படியோ ஏதோ போனோமோ வந்தோமான்னு இருக்காங்க. இன்னொன்று, இளையோரும் பாதி பேருக்கு மேலே சங்க நடவடிக்கையில் தங்களை ஈடுபடுத்திக்காமல் இருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து வளர விடக்கூடாது. இதுக்கான ஒரு சரியான நெறிமுறைகளை நம்ம உருவாக்கி அனைவரையும் இணைத்த ஒரு பேரியக்கமாக இதை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். இந்த நூலை நினைவு அதை குறித்து பேசும்போது நம்ம அதை நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. சிறப்புங்க. அதாவது அண்ணன் ஐயா அவருடைய அவரை பற்றி கட்டுரை எழுதினார் பேராசிரியர். அது என்ன சொன்னார்னா, அவரை பற்றிய விடுபட்ட செய்திகள் நிறைய இருக்கு, அது நம்ம பதிவு செய்ததால் முழுமை அடைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மாமனிதராய், நமக்கு ஒரு அருமருந்தாய், நமக்கு ஒரு உற்ற துணையாய், நமக்கு ஒரு வழிகாட்டியாய் இருந்தவர். நிறைய செய்திகள் விடுபட்டிருக்குதான். அந்த பேச்சுவார்த்தையின் போது சார் சொன்ன மாதிரி அந்த பேச்சுவார்த்தையின் போது யார் யாரெல்லாம் போனாங்க, அவங்க என்னென்னலாம் அங்கே பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பதிவாக்கப்பட வேண்டியதுதான். நிறைய விடுபட்ட செய்திகள் இருக்கு. 94 போராட்டம் கூட பேருந்து பயண அட்டை போராட்டம் வந்து பதிவு செய்யப்படலை, எங்கேயுமே பதிவு செய்யப்படலை. பேராசிரியர் சொன்ன மாதிரி பொன்முடி கட்டுரை எழுதியிருக்காரு. இதுல பொன்முடி எழுதியிருக்காரு, உத்தராபதி எழுதியிருக்காரு, ராஜேந்திரன் எழுதியிருந்திருக்கலாம். அவர்கிட்ட நீங்க கேட்டு வாங்கியிருக்கலாம். முதல் அறை வாங்கியவர் அப்படின்னு இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட நான் நேரடியாகவும் ஆசிரியர் சங்கத்துல இருந்ததுனால அவர் நேரடிய பழக்கம் இருந்தது. அவரு பற்றிய பேசி தெரிந்து கொண்டதுல அவர் முதல் அறை கேட்கும்போது காதே கேட்காம போயிடுச்சு, அதனுடைய பாதிப்பு இன்னைய வரைக்கும் எனக்கு சிறிது அளவுல இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் நெஞ்சு உருக்கக்கூடியதா இருந்தது. அவரு அந்த போராட்டத்தை உருக்குலைக்கிறதுக்காக, அதாவது உருவாக்கப்பட்ட அச்சம், உருவாகிய அச்சம், உருவாக்கப்பட்ட அச்சம் அப்படின்னு இந்த புத்தகத்துல எழுதணுங்க. அந்த அமைப்பும் ஆளுமையும் அப்படின்னு பார்த்திபன் எழுதியிருக்காரு, அதுல பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி போராட்டம், அந்த துணை ஆய்வாளர் தான் நமக்கு மேல அடிக்கப்பட்ட முதல் அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வன்முறை
வெற்றி ஆகாதுன்னா கூட வன்முறையின் போது உறுதியா இருப்பது கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படிங்கிற அருமையான கருத்தை அந்த வன்முறை, அதாவது அமைப்பும் ஆளுமைங்கிறதுல நம்ம பார்த்திபன் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய விடுபட்ட செய்திகள் வந்து அந்த 94 போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். பேராசிரியர் முருகேசன் நாங்கெல்லாம் போராட்டத்தில் இருந்திருக்கோம், அவருக்கும் தெரியும். அந்த போராட்டத்துல ஒரே ஆடையில அழுக்காடையில 3 நாள் இருந்து அந்த உணவு சாப்பிட்டு முதலா நம்மளை ரிமாண்ட் பண்ணி 15 நாள் வைத்த போராட்டம் அது. பல சங்கம் சேர்ந்து நடத்தி இருந்தாலும் கூட நம்மளை பெயில தான் எடுத்தாங்க. அந்த போராட்டத்தை நம்ம போராட்ட வரலாறுலயோ, நான் போராட்ட வரலாறுன்னு புத்தகம் வந்திருக்கு, அதை சொன்னாங்க. அதை நான் படிக்கல. அது பாண்டியராஜன் இருக்காரு, அவரு அந்த கருத்து வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறார். இல்ல நான் எழுதியிருக்கேன் அந்த அனுபவங்களை. எழுதியிருக்கீங்களா? சிறப்புங்க சிறப்புங்க சிறப்புங்க. அது வந்து மிகப்பெரிய பல போராட்டங்கள்ல நம்மளுடைய குறிப்பிடத்தக்க போராட்டங்கள்ல அந்த போராட்டம் முக்கியமான போராட்டம். ஏனென்றா அது சிறப்பான போராட்டம். அதனால அதை பற்றி எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அதுல நிறைய அனுபவம் இருக்கு. இந்த நூல்ல இல்ல, நம்ம மலர் 2020 அதுக்காக மலர், அந்த சிறப்பு மலர் போராட்டத்துக்குன்னு போட்டிருந்தாங்க. அதான் பாண்டியராஜ் சொன்னாரு, அந்த மலர்ல முருகேசன் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சிறப்பு. அந்த போராட்டத்தை பத்தி இன்னும் நிறைய அனுபவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு. அது அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம எழுதலாம் அந்த மாதிரி. ஆனா எழுத சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம், ஓடி ஒளியிறோம். ஆனா பதிவா வந்த போது நம்ம பதிவு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் எழுதுறதுக்கு பார்வையற்றவர்களுக்கு பேசுறதுனா எளிமையா பேசிடுறாங்க. எழுதுறதுக்கு என்னன்னா அது நமக்கு ஒரு சோம்பேறித்தனம். நம்ம பேசுறதையே அப்படியே எழுதலாம். பல புத்தகங்களை நம்ம படிக்கிறோம், சொற்பொழிவுகளை வந்ததையும் அப்படியே புத்தகமா போட்டிருக்காங்க, அப்படியே தான் எழுதியிருக்காங்க. சின்ன சின்ன திருத்தங்கள் தான் இருக்கு, அதுல ஒன்றும் பெரிய திருத்தங்கள்லாம் இல்லை. ஆக நாமளும் செய்ய முடியும். நாம எழுத முடியாததுனால நம்மனா ரயில்ல எழுதலாம், அது எழுதுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. நாம அந்த எல்லோரும் பார்க்கிற படிக்கிற வடிவத்துல எழுதுறதுல நம்மளால முடியாததுனால அது ஒரு ஆழ தேட வேண்டியிருக்கு. இது மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு வந்துருது. இல்ல அப்ப நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்ப நம்ம மக்களையே பயன்படுத்தலாமே, கண் தெரிஞ்சவங்களை பயன்படுத்தணும் கிடையாது. ஆமா ஆமா, இப்போ கணினி வந்துருச்சு, கணினியே தட்டச்சு செய்யலாம், நம்மளே கூட செய்யலாம். இல்ல நீங்க செய்யலாம், அல்லது நீங்க செய்யலாம், அல்லது நீங்க யாரையாவது டைப் பண்ணி சொல்லலாம். நீங்க கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாம். அதுக்கான வாய்ப்பும் வசதியும் நிறைய இருக்கு. இப்போ நீங்க வாய்ஸ் டைப்பிங்னு ஒண்ணு வந்துருச்சு, மொபைல்லயும் வாய்ஸ் டைப்பிங் இருக்கு. அதான் வாய்ப்புகள் இருக்கு, அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தல. இப்ப நம்ம தட்டச்சு தான் செய்யணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம அந்த வாய்ஸ் டைப்பிங் யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய புத்தகம் வேணா நம்மளால சிறப்பாக உருவாக்க முடியும். என்ன நிறுத்தல் குறியீடு மட்டும் நமக்கு இடம் தெரிஞ்சுக்கணும். வாய்ஸ் டைப்பிங் நிறுத்தல் குறியீடு வராது, நம்ம தான் அதை இட்டு நிரப்பணும். அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மிகச்சிறப்பான புத்தகங்களை நம்மவர்கள் உருவாக்க முடியும். இப்ப நம்மவர்கள் அதிகமான எழுத்து பணியை அந்த இது மூலயமா தான் செஞ்சுட்டு இருக்காங்க, வாய்ஸ் டைப்பிங் மூலயமா தான். அது சிறப்பா தான் வந்துட்டு இருக்கு, பெரிய அளவுல தப்புகள் வரதில்லை. இப்ப நம்மளால டைப் பண்ணா கூட நிறைய தப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே கேட்டு படிக்கிறோம். சரி, பதிவுல இருக்கிறதுனால இப்ப இந்த நூலை பத்தி பேசி முடிச்சுட்டு நம்ம அப்புறம் கூட இல்ல அதான் கண்ணன் காட்டிய அந்த கீதைக்கும் கண்ணனுக்கு முருகேசன் ஒப்பிட்டாரு. அதுல என்னன்னாக்க அந்த கண்ணன் காட்டிய அதுல கூட பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரருக்கு கண்ணன் உதவல, மிக குறைவான எண்ணிக்கையில உள்ள பஞ்சபாண்டவர்கள் தான் உதவினாரு. அது மாதிரி யாரும் அதாவது யாரும் உதவியற்ற ஒரு கையறு நிலையில இருந்த ஒரு சிறிய ஒரு அதாவது ஒரு சிறிய ஒரு சமுதாயத்திற்கு அவங்க சேவைக்கரம் நீட்டியிருக்காரு. அவர் கொடுத்தது கீதை, நமக்கு பாதை கண்ணன் காட்டினார். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த ஒப்பீடு பற்றி விரிவாக கட்டுரை எழுதலாம். உண்மைதான் அது. இது மாதிரி நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. ஆளுமைகள் அமைப்புகளை உருவாக்கலாம், அமைப்புகள் வளர்ந்து அமைப்புகள் தான் ஆளுமைகளை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற அருமையான கருத்தை நம்ம பார்த்திபன் அதுல சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. இது குறித்து அடுத்தபடியாக நம்ம பழனிக்குமார் படிச்சிருக்கீங்களா? பழனிக்குமார் இருக்காரா? இல்ல, அவர் இல்ல. யாரா இருக்காங்க? ராஜதுரை இருக்காரு, தேவச்சந்திரன் இருக்காரு. ராஜதுரை நீங்க பேசுங்க. கண்ணனையா குறித்து செயற்குழு, தற்போதைய சங்கத்தினுடைய செயற்குழாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ராஜதுரை அவர்கள்
அந்த புத்தகம் வெளிவருவதற்கு பல வேலைகளை செய்து இந்த இந்த புத்தகத்தினுடைய வடிவத்தை வரவழைக்க உறுதுணையாக இருந்த ராஜதுரை அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வார்கள். பகிர்வு வட்ட வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பகிர்வு வட்டத்துல இந்த புத்தகத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த புத்தகம் முதல்ல முழுமை பெறதுக்கு ஆசிரியர் குழுல 12 பேர் இருந்தாங்க. அதுல முதன்மையானவர்களா அண்ணன் பாண்டியராஜனும் முருகானந்தம் சார் தான் மிக அதிகப்படியான உழைப்பை இந்த புத்தகத்துக்காக போட்டாங்க. அதுல வரிசைப்படுத்துதல், எழுத்து பிழை நீக்குதல், முழுமை அடையாத சில விஷயங்களை முழுமைப்படுத்துதல், அந்த மாதிரியான எல்லா விதமான பணிகளையும் இது அச்சு பிரதியா அந்த ஐஎஸ்பிஎன் நம்பர் வாங்கறது, இது எல்லா விதத்திலையும் பாண்டியராஜன் தான் இதுக்கான முழு இந்த புத்தகம் நாங்க உருவாக்கணும். அவருடைய பிறந்த நாள் மே மாசம் அப்படின்னு இருந்த உடனே நாங்க மார்ச் மாசத்துல இருந்து இதுக்கான பணிகளை செய்யணும் அப்படின்ட்டு மார்ச் மாசத்துல நோட்டிபிகேஷன் போட ஆரம்பிச்சோம். கவிதைகள் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு. ஏப்ரல் முடியும் வரை அது எங்களுக்கு எதுவுமே சேரல. மேவும் தொடங்கியும் சேரல. அதனால அந்த டைம்ல ஆண்டு விழாவும் திட்டமிட்டபடி மே 20 திட்டமிட்டு இருந்தோம் அவருடைய பிறந்த நாள்ல நடத்திடலாம் அப்படின்னு. அது நடத்த முடியல. அதுவும் ஜூனுக்கு தள்ளி போயிட்டு மே மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த புத்தகத்துக்கான வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டது. சில கட்டுரைகள் நாங்கள் கேட்காமலே வந்தது. அற்புதம் அவர் ஏற்கனவே ஒரு புத்தகத்துல அவர் எழுதியிருந்த அந்த கட்டுரையை இங்க மீள்பதிவு செஞ்சுக்க சொல்லி என்ஓசி சர்டிபிகேட்டோட கொடுத்திருந்தாரு. அதை மீள்பதிவு செஞ்சுக்கிட்டோம். அவர் ஒரு கவிதை அவரா கொடுத்திருந்தாரு. சந்தான கிருஷ்ணன் சாரு மூத்த உறுப்பினர், அவரும் அதை கொடுத்திருந்தாரு. அவர் பொன்முடி சார் இவங்களுக்குலாம் நாங்களா கேட்டு கொடுங்க, கண்டிப்பா நீங்களாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டு இது பண்ணி தான் வாங்க முடிஞ்சது கட்டுரைகளை. நம்ம மக்கள்கிட்ட நல்லா பேசுறாங்க, நல்லா எழுதணுன்ற ஆர்வமும் இருக்கு. ஆனா எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது மட்டும் ஏதோ ஒரு சிறிய அளவிலான தயக்கம் இருக்கா, இல்ல நம்ம எழுதுனா நம்ம இதை பிழைன்னு யாருன்னா சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு நெருடல் இருக்கா என்னன்னு தெரியல. எழுதி கொடுங்க, ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ எழுதி கொடுங்க அப்படின்னும் போது மட்டும் அவங்க நம்மள்ட்ட நழுவி போயிட்டே இருக்காங்க. அது மாதிரி அத்தகைய ஒரு கடுமையான சூழல்ல தான் ஒரு 20 கட்டுரை அந்த புக்குக்கு தேறிடுமா அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசிரியர் குழுவினருடைய நினைப்பா இருந்தது. ஏன்னா அந்த அளவிலான சொற்ப கட்டுரைகள் தான் வந்துட்டு இருந்தது. கடைசி நேரத்துல அப்புறம் ஒரு 4-5 கட்டுரைகள் வேகமா வர ஆரம்பிச்சு அப்புறம் அதை இது பண்ணி இதுல பாண்டியராஜனோட பணி மிக பெரியது. அவர் பாக்குறதுக்கு சாதாரணமா அமைதியா இருக்காரு. ஒரு வேலையை நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம அந்த வேலையை அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள முடிச்சு அதை ஒரு முழு வடிவமாக்கி நம்ம கையில இருந்தாங்க அப்படின்னு ஒப்படைச்சிருவாரு. அந்த ஒரு பலம் கொண்டவர் அவரு. இந்த புக்கில் மொத்தம் 27 பதிவுகள் இருக்கு அந்த இதழ்கள்ல வெளியானதோட சேர்த்து. இதுல கண்ணன் சாருக்கிட்ட நேரடியா அவரோட தொடர்பில் இருந்தவங்க, நேரடியா அவரால் பயனோ உதவியோ அது எப்படி சொல்றது தெரியல, அதை அனுபவித்தவர்கள் எழுதியிருக்காங்க. அவரை கேள்விப்பட்டவர்கள் மட்டும், குறிப்பாக இதுல தமிழரசின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, கவிதை தான் எழுதியிருக்காங்க. அவங்க கேள்விப்பட்டதை வைத்துக்கொண்டு அந்த கவிதையை அவங்க உருவாக்கி அவருக்காக அதை அர்ப்பணிச்சிருக்காங்க. இதுல யு மகேந்திரன் எழுதின கவிதை மிகச்சிறப்பாக. அவரு யு மகேந்திரனுடைய எழுத்து எப்பயுமே ஒரு மிகச்சிறப்பான எழுத்தாதான் இருக்கும். இந்த புத்தகத்தில் அவர் எழுதிய கருணையா பற்றி அவர் முன்னோர்களிடம் சேகரித்த தகவலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த கவிதையை மிக அழகாக அற்புதம் என்ற பெயர் கொண்டு இந்த சங்கம் பதியப்பட்டது. அதனால் அற்புதமாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு லைன் அதை எழுதியிருப்பாரு. ஏன்னா முதல் பொருளாளர் அற்புதம் அவர் தான் நம்ம சங்கத்தை பதிவு பண்ணதா அவரை நான் நேர்ல பார்த்து பேசினப்பையும் சொன்னாரு. இந்த புக்லயும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. சைதாப்பேட்டையில போயிட்டு கண்ணன் ஐயாவும் அவரும் தான் நம்ம சங்கத்தை முதல்ல பதிவு பண்ணி சங்கமா பதிவா அது முறையா ஆக்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய சீனியர்ஸ்கள் அவரால் நேரடியாக பயன்பெற்றவர்கள் இந்த புத்தகத்துல கட்டுரைகள் நிச்சயம் கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பதவியில் இருந்தவர்கள் கண்டிப்பாக அவர்கள் எழுதியிருக்கணும். நாங்களும் செயற்குழுவால் முடிந்த முயற்சிகளை நிறைய பேரிடம் கேட்டு பார்த்தோம். உங்களுக்கு கட்டுரையே எழுத வரலன்னா, தகவல்கள் இல்லைன்னா கவிதையா உங்க கற்பனையில கண்ணன் சார் எப்படி அப்படின்னு எழுதி கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தோம்.
அது கொஞ்சம் பலன் தான் அளிச்சது. நிறைய பேர்ட்ட ஏமாற்றம் தான் எங்களுக்கு வந்துச்சு. நான் உங்க முதல்ல செயற்கைகளை முடிவு பண்ணது ஒரு 50 பதிவுகளாவது நிச்சயம் வரும். நம்ம இந்த நோட்டிபிகேஷனை வெளியிட்டோம்னா இந்த 40 ஆண்டுகள்ல அவரு கிட்டத்தட்ட ஏறத்தாழ நம்மோட வந்து ஒரு 36 ஆண்டுகள் வந்து இருந்திருக்கார். இந்த சங்கத்தோட நேரடி தொடர்பிலேயோ மறைமுக தொடர்பிலேயோ 36 வருடங்கள் இந்த சங்கத்தோடு அவர் ஒன்றி இருந்திருக்கிறார். ஆகையால் வருடம் எப்படி கணக்கெடுத்தாலும் 50 குறையாம நமக்கு வந்து பதிவுகள் வரும் அப்படின்னு தான் நாங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணோம். பெரிய புக்கா வரும் நமக்கு அப்படின்னு. ஆனா இந்த 21 பதிவுகள் வாங்கறதுக்கு மிக கடினமான சூழல்ல தான் இதை வாங்கி நாங்க வந்து பிரசுரிச்சோம். எல்லாமே வந்து நமக்கு அக்சசபிள் ஃபார்மெட்லயும் கொடுக்கல. அவங்கவுங்க இஷ்டப்பட்ட ஃபார்மெட்ல சில பேர்லாம் கையால எழுதி அதை போட்டோ எடுத்துலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஓசிஆர் பண்ணி அப்புறம் அதுல வந்த பிழை திருத்தங்கள்லாம் செஞ்சு அப்புறம் அப்படிதான் இந்த புக்கை வந்து ஒரு முழுமை பெற வைக்க முடிஞ்சது. இதுல அந்த கீதை சொன்ன கண்ணனும் நம்ம கண்ணனையும் ஒப்பிட்டு எழுதினது பரமேஸ்வரி, இப்ப துணை தலைவியா இருக்காங்க. அவங்கதான் அவங்களுடைய அந்த கட்டுரையில எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு சாராம்சத்திலையும் ஒவ்வொரு எழுத்து நடையிலையும் இருக்கும். ஒரே ஆசிரியர் 20 கட்டுரை எழுதுனா அவருடைய எழுத்து நடை ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா இந்த புக்ல அது இருக்காது. 27 பதிவும் 27 நபரால் எழுதப்பட்டது. அவரவர்களுக்குரிய உரித்தான அந்த ஸ்டைல்ல அவங்கவுங்களுடைய எழுத்து நடையில அந்த கவிதைகளோ கட்டுரைகளோ அமைந்திருக்கும். இதுல வந்து நான் வந்து பார்த்திபன் சாரோட கட்டுரையை வந்து வியந்து படிச்சேன். அவர் ஆரம்பிக்கும் போது அவருக்கும் நம்ம சங்கத்துக்கும் மிக நீண்ட காலமா தொடர்பு இல்லை, அவர் கண்ணையா கூட தொடர்பு இல்லை, நான் முன்னோர்கள் சொன்ன செய்திகளை கொண்டு இந்த கட்டுரையை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதியிருக்காரு. மிகப்பெரிய கட்டுரை கூட அவருடையது. இந்த புத்தகத்துல ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பக்கங்களை கொண்ட கட்டுரை அவரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக சிறப்பாக அந்த அவருக்கே உரித்தான அந்த பாணியில அந்த கட்டுரைகளை மிக அழகாக நேர்த்தியாக அவர் வடிவமைத்திருந்த விதம், நிறைய தகவல்கள். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும் போது சும்மா ஏதோ நினைவுன்னு எழுதுனாங்க அப்படின்லாம் இல்லாம நிறைய பேர் நிறைய தகவல்கள். இப்போ உத்தராபதியாவுடைய கட்டுரையை படிக்கும் போது இவர் வந்து சங்கத்தை நிறுவனாரு, அதுக்கு ரூல்ஸ் அமைச்சாரு, படிச்சாரு, வாட்ச் கட்டணும் அப்படிலாம் இல்லாம நமக்கு என்ன மாதிரியான இப்ப சினிமா பாக்குறது ஒரு பொழுதுபோக்கா இருக்கிற மாதிரி அப்ப நாடகங்கள் இலக்கிய கூட்டங்கள் பாக்குறது மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அந்த காலகட்டங்கள்ல அதுக்கும் சலிக்காம அழைச்சிட்டு போனது. அதுக்கப்புறம் இப்போ பேராசிரியர் முருகேசன் சார் சொன்ன மாதிரி நம்முடைய வேலையை தாண்டி நம்முடைய தேவை, வாழ்வியல் தேவையை புரிந்து கொண்டு ஒருவரை திருமண பந்தத்தில் இணைத்து வைத்து அவர்களுக்கான அந்த முறையான ஆலோசனைகளை கொடுப்பது, இது மாதிரி அவர் வந்து அவருடைய தந்தைன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான எல்லா விதமான பணிகளிலும் அவரு ஈடுபட்டிருக்காரு அப்படின்றது இது நமக்கு தெரிய வருது. அவரோடையும் நம்மவர்களுக்கு கருத்து முரண் இருந்திருக்கிறது அப்படின்றது அது அந்த காலகட்டத்துல நம்ம பயணிச்சிருந்தா நமக்கு தெரியும். நம்ம இப்ப இருக்கோம், அவருடைய மறைவுக்கு பின்பு எல்லாமே வந்து அது மேலோங்கிதான் பேசும். அதே சமகாலத்துல நம்ம பயணிச்சிருந்தா அவருடைய கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருந்திருக்கும் என்பது தெரியும். இப்போ சில பேர்கள் சொல்லும் போது ஜிபில எல்லாம் அவர் மேலே டீலாம் ஊத்திட்டாங்க, பேப்பர்லாம் விட்டு எரிஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லும்போது நம்ம கேட்க கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன சூழலில் அது நடைபெற்றது அப்படின்றது தெரியல. ஆனா அதெல்லாம் அந்த புத்தகத்துல பதியப்படலை, இதெல்லாம் கேள்விப்பட்டதுதான். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு கண்ணனையா என்னன்னா அவரு வந்து கம்யூனிச கொள்கையை சேர்ந்தவர். ஆனா ஒரு துளி கூட நம்மவர்கள் மீது அந்த கம்யூனிசத்தை திணிக்காமல் நாம் என்ன வழியில் பயணிக்க வேண்டுமோ அதே வழியில் நம்மை பயணிக்க விட்டார். நம்மை கைப்பிடித்து எவ்வளவு தூரம் அவரால் எவ்வளவு உயரத்துக்கு நம்மை கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார். நிச்சயமாக இந்த புத்தகத்துல வந்து கட்டுரைகள் எழுதணும் அப்படின்னு கூட நினைச்சது உண்டு. நமக்குமே அவரை பத்தி நேரடியான தொடர்புகளும் இல்லை, கேள்விப்பட்டதும் கம்மி. அதை வைத்துக்கொண்டு அதை எப்படி தரவாக வைத்துக்கொண்டு எப்படி எழுதுவது அப்படின்றதுனாலதான் என்னாலையும் ஒரு பதிவு கொடுக்க முடியாம போயிடுச்சு. எழுதணும்னு நினைச்சதெல்லாம் நான் உண்மைதான், ஆனா ஏதோ ஒண்ணு சும்மா தரவுகளே இல்லாம எழுதணும்ன்றதுல ஒரு ஈடுபாடு இல்லாததுனால இந்த புத்தகத்துல வந்து எந்த ஒரு பங்களிப்பும் ஒரு படைப்பா என்னால செய்ய முடியல. மற்றபடி இந்த புத்தகத்திற்கான கட்டுரைகளை மெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ வாங்கி அதை ஒருங்கிணைத்து அனுப்பியது இப்படி ஒரு மனிதனுக்காக இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிட எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு
நான் மிக்க ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது வார்த்தைகள் இல்லை. ஏன்னா இவர் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த பொசிஷன்லாம் இருக்குமா அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படி ஒருத்தவர் நமக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி நம் உரிமைகளை நம் உரிமைகளை நாமே மீட்டெடுக்க வழிகாட்டிய அவருக்காக ஒரு புத்தகத்தை வெளியிட, அந்த புத்தகத்திலும் எனக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கிறது என்பதனை நான் மிக்க மகிழ்ச்சியாக கருதுகின்றேன். இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த பகிர்வுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சிறப்புங்க. அந்த புத்தகம் உருவாகிறதுல அவருடைய பங்களிப்பு என்ன, அவருடைய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாரு. புத்தகம் வெளியாகிறதுக்கு கட்டுரை கேட்டு நாங்க பலமுறை கேட்டு 50 கட்டுரைக்கு மேல வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். படாது பாடுபட்டோம் அப்படிங்கிற அந்த அவருடைய பாட்டை சொன்னாரு. உண்மைதான். அதாவது கட்டுரை எல்லாரும் எழுதி கொடுக்க சொல்லும் போது நமக்கு வரல. எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு கூட பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம். இதுல ஒரு 10 பேர் கூட நம்மளால பங்கெடுக்க வரல. இது ஒரு வருத்தமான செய்தியா தான் இருக்கு. ஏனென்றால் நமக்குன்னு இந்த இது ஒரு நல்ல தருணம், இதுல பங்கெடுக்கணும். அது மாதிரிதான் நம்மளுடைய இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்காருல்ல, அதுதான் ஒரு பெரிய. பல நேரங்கள்ல சலிப்படைந்ததா கூட சொல்லுவாங்க ஐயா. ஆனா சலிப்புங்கிறது எல்லாருக்கும் வர்றது தானே. நம்ம வேலையை நமக்கு செய்யும் போதே சலிப்பு வரும். அதனால அதெல்லாம் விஷயம் இல்லை. அதாவது இறைவன் பெயர் சொல்லி நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனுக்காக செய்கிறேன் அப்படின்னு நமக்கு செய்வாங்க. நமக்குன்னா முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு செய்யறாங்க. அதுல பணம் ஈட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனா அது இறைவனுக்கு நாம செஞ்சா, அதாவது இறைவன் சொல்றதுக்கு சாய்பாபா சொல்றாரு நான் செய்யறேன் அப்படியே நமக்கு ஏதாவது கிடைக்கும். இறைவனுக்கு நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாமல், தனக்கு எதுவும் தேவையில்லை, அந்த புரிதல் அடிப்படையில செய்யற பணி இருக்குல்ல. அதாவது கல்லூரி சேர்க்கறதுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு அன்னைக்கு அல்லாட்டம் 80கள்ல. அப்புறம் கல்லூரி சேர்ந்து படிச்சுட்டாங்க. அடுத்து வேலைக்கு கிடைக்கும் போது அதுல எதிர்கொள்ற இடர்பாடுகள், அப்புறம் திருமணம். இந்த ஒவ்வொரு வாழ்க்கை படிநிலையிலும் பக்கபலமா இருந்திருக்காரு. அந்த காலத்துல 80கள்ல இருந்து 90கள் வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கு மேல பேராசிரியர் முருகேசன் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் நெருங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவசியம்னா அவர் காட்டிய வழியில் பல பேர் வாசிப்பாளரா வந்துட்டாங்க. பலருக்கு இன்னைய சேவையை பத்தி நம்ம சொல்லவே தேவை, உச்சநிலையில இருக்கு. நிறைய பேர் சேவை செய்யறாங்க. அந்த சேவையினாலதான், இலவசங்களாலதான் இன்னைக்கு போராட்டமே மழுங்கி போய்விட்டதோ அப்படின்னு ஒரு கட்டுரையில ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அதனால இந்த போராட்ட குணம், இந்த போராட்ட வரலாறு, இந்த போராட்டத்திற்கான விதை எல்லாமே ஐயா தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னாக்க, மீனை கொடுக்காத மீன் பிடிக்க கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம். அவருடைய 3 விஷயத்த சொல்லுவாரு ஐயா. சொல்றதை நான் காதால கூட்டத்தில இருந்து கேட்டேன். அதாவது சுயமரியாதை, தற்சார்பு, சமூக ஏற்பு. இது 3 தான் நம்முடைய சங்கத்தினுடைய கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவார். அந்த சமூக ஏற்பை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் எதிர்பார்க்கிற ஏற்பு வந்துவிட்டுதா என்று தெரியல. ஆனா அதை நோக்கிய பயணம். தற்சார்பு அடைஞ்சிட்டுமா? கண்டிப்பா அடைஞ்சிட்டோம். நிறைய பேர் அடைஞ்சிட்டோம். அடைய முடியாதவங்க அடையிறதுக்கு நம்ம சங்கம் உதவி செஞ்சிட்டு இருக்கு. ஆமா, சுயமரியாதையா இருக்கணும் அப்படின்றத அவரு திரும்ப சொல்லுவார். அதனால அந்த மாதிரியான சிறந்த ஆளுமை அவரை பற்றிய ஒரு புத்தகம் வெளிவரதுல ரொம்ப மகிழ்ச்சியா தங்களுடைய பங்களிப்பை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார் நம்ம ராஜதுரை. இல்ல, இந்த ஒரு 2 செய்தி தம்பி ராஜதுரை சொன்னதுல என்னன்னா, இந்த பொதுக்குழு கூட்டத்துல தீ ஊத்துறதுலாம் இருக்குல்ல, அது அவருக்கு எதிர்ப்பானது இல்ல. அது பொதுவா இப்ப அதாவது ஆளும் தரப்பு எதிர் தரப்புங்கிறது இருக்குல்ல. இவர் மேடையில இருக்கிறதுனால அப்பெல்லாம் வருவார், அவர் நடத்தி கொடுக்கறதுக்கு வருவார், அறிக்கை வருவார். ஆமா, ஆரம்ப காலத்துல அந்த 90கள்லாம் கொடுத்துக்கு வந்தார் அவரு. ஆமா, அப்போ அந்த ஆளும் தரப்பு மீதான் இருக்கிற கோபம் அவங்களோட இணைந்து செயல்பட்டதுனால கண்ணனையா மேலையும் வெளிப்படும். அதுதான், மற்றபடி யாரும் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க.
அப்புறம் எப்பவுமே வந்து இப்போ ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட தொடர்புல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தானே அவங்க ஆதரவா இருப்பாங்க. இப்ப நம்ம போகவே மாட்டோம், நமக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு குழு எப்பயுமே இருக்கும், அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அதுதான், மற்றபடி வந்து யாரும் வேற வகையில ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் வைக்கல. சரி, பேசுங்க, அடுத்து கூப்பிடுங்க. சரிங்க சரிங்க. அடுத்தபடியாக நம் பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் கண்ணனையா குறித்து அவருடைய உணர்வுகளையும் அவருடைய பார்வைகளையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த புத்தகத்தை ஏற்கனவே படித்து முடித்து விட்டேன். இதுல கூறப்பட்ட கருத்துக்கள் வந்து உண்மையாலுமே வந்து கண்ணன் சாரோடு நாம் இருந்திருந்தால் எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருக்க கூடும் என்பதை குறித்தெல்லாம் ரொம்ப நெகிழ்வூட்டக்கூடிய பதிவுகளை நான் காண முடிந்தது. நான் இதில் எழுதியிருக்க வேண்டுமோ எழுதியிருக்கலாமோ என்ற சிந்தனை இருந்த போதும் கூட என்னிடத்தில் தரவுகள் ஒன்றுமே கிடையாது என்பதை வெளிப்படையாக நினைக்கிறேன். 2 கூட்டங்களில் அவருடைய குரலை கேட்பதை தவிர்த்து அவருடைய நேரடி சந்திப்பு, நேரடி உரையாடல்கள், நேரடி விவாதங்களில் நான் பெருமளவு பங்கெடுத்துக் கொண்டதில்லை. எப்பொழுதோ ஒரு முறை CAGBக்கு வந்த பொழுது மட்டும் அவருடைய குரலை கேட்பது அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைத்தது என்பதை மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்படி ஏற்கனவே செல்வமன்னன் குறிப்பிட்டது போல புண்ணியத்தை எதிர்பார்த்து சேவை செய்பவர்கள் மத்தியிலே எதையுமே எதிர்பாராமல் நீங்கள் தற்சார்போடு இருங்கள், சுயமரியாதையோடு இருங்கள் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அதற்காக மட்டுமே மிதிவண்டியில் பாடுபட்டு தன்னையே வருத்தி கொண்ட அருமையான ஒரு தலைவராக நமக்கு எல்லாம் ஒரு விடிவெள்ளியாகவும் நமக்கெல்லாம் ஒரு என்றுமே ஒரு கலங்கரை விளக்கமாகவே இருப்பவர் தான் அவர் என்பது மாற்று கருத்தில்லை. கட்டுரைகளில் கூறப்பட்ட விஷயங்கள், பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே நாம் பின்னோக்கி, காலத்தால் பின்னோக்கி சென்று அப்பொழுதைய நிலைமைகள், அப்பொழுதைய பார்வையற்றவர்களுடைய அவலநிலை, சமுதாய மற்றும் கல்வி சார்ந்த நிலைகளில் இந்த அவலநிலை குறித்த பதிவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கெல்லாம் அதனுடைய வலியும் வேதனையும் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் கூட நாம் அதை இப்பொழுது இருக்கின்ற இந்த நிகழ்காலத்தில் இருக்கின்ற சமுதாயம் இதை கூட உணர மறுக்கிறது என்பது வருத்தமாகவும் வேதனைக்குரியதாகவும் நான் பார்க்கிறேன். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி பேசும் பொழுது சுதந்திர போராட்ட தியாகி என்று ஒருவரை அடையாளம் படுத்தப்படும் பொழுது அவரை இனிமையாக கடந்து செல்கின்ற நாம் கண்ணன் சாரையும் நம்முடைய கண்ணன் ஐயாவையும் கூட நாம் பார்வையிட்ட நாம் இப்பொழுது கடந்து சென்று விடுகிறோமோ என்ற வருத்தமும் எனக்குள் இருந்து வருகிறது. அதிலே சில கட்டுரைகள், இதை நான் இங்கே கூறலாமா என்று தெரியவில்லை, பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. சில கட்டுரைகள் வந்து கண்ணன் ஐயாவை குறித்த பேசும் கருத்துக்களில் தன்னை முன்னிலைப்படுத்தி கண்ணன் ஐயாவை 2வதாக வைத்ததாக நான் உணர்ந்தேன். சில கட்டுரைகள், சில கட்டுரைகள் சொல்வண்ணம் அதிகமாக இருந்து அது ஐயாவுக்கு ஆன அந்த முக்கியத்துவத்தை ஏதோ ஒரு வகையில் சிறிய அளவில் நீர்த்து போக செய்ததாக நான் காண நேர்ந்தது. என்னுடைய பார்வை, இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. அப்பொழுது இப்ப பேராசிரியர் முருகேசன் ஐயா கூட கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய நெறிப்படுத்துதல், பொதுவாக கண்ணன் ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விஷயங்கள், முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள், அதன் மூலம் பெற்ற வெற்றிகள், அப்புறம் முக்கியமா இன்று பிரிந்து கிடக்கின்ற சங்கங்கள், கூட்டமைப்புகள், இந்த கூட்டமைப்புகளை கூட அன்று அவர் எப்படி பார்த்தார் என்ற கேள்வி எனக்குள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்று அன்றைக்கு அத்தனை பிரிவுகளும் கூட்டமைப்புகளும் இல்லை. இப்போது ஹெலன் கெல்லர் அசோசியேஷன் என்று சொல்கிறார்கள், வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்கிறார்கள், நேஷனல் ஃபெடரேஷன் ஃபார் த பிளைண்ட் சென்னையில் இருக்கிறது, TAB, NAB என்றெல்லாம் சொல்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்து CAGB, இவர்களை எல்லாம் உள்ளடக்கிய அமைப்பாக CAGB இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்பொழுது இந்த கூட்டமைப்புகளில் இப்பொழுது கூட சில கூட்டமைப்புகள் இருக்கின்றன. ஊனமுற்றோருக்கான ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு என்று ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சிதம்பரம் ஐயா கூட அதில் சில பதிவுகளை போட்டிருக்கிறார். ஆனால் நமக்குள் இந்த ஒற்றுமையின்மை குறித்து ஐயாவுடைய கருத்து என்னவாக இருந்திருக்கும், எப்படி அதை அவர் ஜீரணித்துக் கொண்டார் என்பதையெல்லாம் எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மேலிடுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கட்டுரை தொகுப்பு நான் கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த நூற்றாண்டு அந்த வெளியிட்ட பொழுதிலே படித்து முடித்தேன். உண்மையாகவே இப்பொழுது படிப்பதற்கு கொஞ்சம் எனக்கு நேரம் கிடைக்காத காரணத்தினால் நான் வருந்துகிறேன். ஆனால் அப்பொழுது ஒரே மூச்சில் படிக்கும் அளவுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக, மிகவும் அற்புதமாக, அது நகர்ந்த விதமே தெரியாத அளவுக்கு அருமையாக இருந்தது. அதாவது உண்மையாகவே அது ஒரு வேதனை காலம்தான் என்றாலும் நம்மோடு கூட நடப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார் என்ற அந்த ஆறுதலோடாவது நாம் தொடர்ந்து பயணிக்க முடிந்தது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒட்டுமொத்தத்தில் கார்ல் மார்க்ஸ், அதாவது ஒரு டாஸ் கேபிட்டல் புத்தகத்தை வழங்கிய மூலதனம் என்ற புத்தகத்தை தன்னிடமே மூலதனம் இல்லாத போதும் வழங்கி சென்ற கார்ல் மார்க்ஸ்
அவரை போல தன்னிடத்தில் இருந்த மூலதனம் எல்லாவற்றையும் செலவழித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய உடல், தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய உழைப்பை தாண்டி தன்னுடைய துணைவியாரின் உழைப்பு, அவர்களோடு கூட எல்லாவற்றிலும் மக்களுக்கு உண்ண உணவோடு உறைவிடமும் கொடுத்த அதே சமயத்தில் அந்த உறைவிடத்தால் ஒரு லெத்தார்ஜி என்று சொல்லுகின்ற அந்த ஒரு சோம்பல் வந்துவிடக் கூடாது என்பதிலும் தெளிவாக இருந்த ஐயா மிதிவண்டியை வைத்துக் கொண்டே எல்லா இடத்திலும் பயணப்பட்டு, நான் நினைக்கிறேன் இதை ஒரு சூழலில் ஆர்வலராகத்தான் இதை அவர் செய்திருக்க கூடும். வண்டி வாங்குவதற்கு வசதி இல்லை எல்லாம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இருசக்கர வாகனம் கூட வாங்கி இருக்கலாம், ஆனால் அது வாங்காமல் இருந்ததற்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாமோ என்று தெரியவில்லை. எளிமையின் எப்பொழுதும் எளிமையே விரும்பக்கூடிய அவர் இதெல்லாம் விரும்பாமல் அந்த புகையால் வீணாகும் பணத்தை கூட நமக்காக செலவிடலாம் என்று கூட சிந்தித்திருக்கலாம். நூல்களை கூட, நூலகத்தில் இருந்த நூல்களை கூட அறுதியான ரொம்ப அரிதாக கிடைத்த நூல்களை கூட பகிர்ந்தளித்த அந்த பண்பு, அந்த பாங்கு நம்ம எல்லாம் இன்னும் நெக்குருக செய்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, அந்த அளவில் எனக்கு இந்த அனுபவம், அவரோடு பழகக்கூடிய அனுபவமோ உரையாடக்கூடிய அனுபவமோ அல்லது கருத்தால் குறைந்தபட்சம் வேறுபடுகிற அனுபவம் கூட கிடைக்கவில்லை என்ற வருத்தம் என்னுடைய மேலும் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, கட்டுரைகள் பெரும்பாலும் அருமையாக இருந்தன. இப்பொழுதுக்கு என்னால் ஒரு கட்டுரையாக குறித்து கூற முடியவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தமானால் படித்தேன். சில பேருடைய கட்டுரைகள், இப்போ முருகேசனுடைய கட்டுரைகள் எல்லாம் கண்டிப்பாக அனுபவத்தை மையமாகவே கொண்டு, அனுபவங்களை மையமாகவே கொண்டு வடிவமைக்கப்பட்டன. அது மட்டும் எனக்கு ஒரு ஓரத்தில் மனதின் நினைவு இருக்கிறது. சில கட்டுரைகளில் நான் சில தன்மைகள் மேலோங்கி இருப்பதையும் நான் பார்த்தேன். அதில் எனக்கு அப்பொழுதே ஐயப்பாடு இருந்தது என்பதையும், எதற்காக இந்த நூல் கொண்டு வரப்பட்டதோ அதிலிருந்து வேறுபட்டு வேறு நோக்கில் அது ஒரு கொஞ்ச தூரம் பயணப்பட்டு இருக்கிறதோ புத்தகம், நூல் என்பதையும் நான் ஒருவேளை தனிப்பட்ட கருத்தாக நான் உணர்ந்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, ஆமன் சொல்லிட்டீங்கன்னா பிரசங்கம் கரெக்டா முடிஞ்சிருக்கும். இது கீபோர்டு ரெக்கார்டிங் முடிச்சாச்சா? இல்ல செல்வம் சார் காணும் சார். இல்ல இருக்குங்க, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு சார். கேக்குதுயா? கேக்குது சார். கருத்து சொல்ல முடியலையேப்பா சார். கேக்குதுங்களா? கேக்குது. சிறப்புங்க. வரதராஜன் தன்னுடைய அதான் ஐயாவோட பழக முடியலையே, அவரை பற்றி நம்மளால ஒரு பங்களிப்பை தர முடியலையே, ஒரு படைப்பை தர முடியலையேன்னு ஏக்கப்பட்ட மாதிரி எத்தனையோ இதயங்கள் ஏக்கப்பட்டிருக்கு. அதுல நானும் ஒருத்தன். எழுதியிருக்கணும். அவருக்கு பார்த்த அனுபவத்தை நாம் அவரை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் பேசுனதுன்னு ரொம்ப நேரம் பேசுனது இல்லை, சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தை அந்த மாதிரி தான் கூட்டத்தில் பேசுனத கேட்டிருக்கேன். அந்த மாதிரியான அனுபவம் இருக்கு. போராட்டத்துக்கு வர்றது போறது அதை பார்த்துருக்கான். முருகேசன மாதிரி நேரடியா அவரோட நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைக்கல. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. ஏன்னா சங்க பொறுப்புகள்லயோ அந்த மாதிரி இல்லை. அதனால பார்த்துருக்கோம். சிறப்பு. இந்த மாதிரி எல்லோருமே நிறைய பேர், அதாவது பார்த்திபன் கூட அவரு கூட நேரடி பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா அவர் கட்டுரை எழுதியிருக்காருல்ல, ஏன் நம்மளால எழுத முடியல, ஏன் வரதராஜனால எழுத முடியல? ஆக நமக்கு உணர்வு இருக்கு. அந்த உணர்வை நம்ம தான் அதனுடைய தரவுகளை கேட்டு அறிந்து முதியோர்களை மூத்தவர்களை அணுகி பல தகவல்களை கேட்டு ஒரு கட்டுரையா வடிவமைச்சு கொடுத்துருக்க முடியும். ஆனா நம்மளுடைய இயலாமையா, நம்மளுடைய சோம்பேறித்தனம், நம்மளுடைய அணுகாமை, பல பேரை அணுகி கேட்டா தானே நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அப்ப நம்ம சமுதாயத்தின் மேற்கொண்ட அக்கறை நமக்கு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு கூட நம்ம அதை பொருள் கொள்ள முடியும். அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் புரிதல்களை ஆழப்படுத்த வேண்டும், சமுதாய அக்கறையை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் உணர்றேன். அடுத்தபடியாக அந்த நூல் அமைப்பதில் 12 பேர் ஆசிரியர் குழு இருந்தாங்க. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்து அந்த புத்தகத்திற்கு பல விதத்துல தங்களுடைய உழைப்பை செலுத்திய வங்கி மேலாளர் நம்முடைய பாண்டியராஜன் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்வார்கள். சார், மேலாளர்லாம் இல்ல, உதவி மேலாளர் தான். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம கண்ணன் ஐயாவுடைய புத்தகத்தை படிச்சு ஐயாவுடைய அந்த பணிகள் குறித்து, அவருடைய ஈடுபாடு, அவருடைய சேவை மனப்பான்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு சங்கம் எடுத்த மாபெரும் முயற்சி.
அதுல நாமளும் ஒரு சின்ன பங்காற்ற முடிஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒரு அனுபவம் கூட. இந்த புத்தகத்துல நம்ம படிக்கும் போதுதான் எனக்கும் எல்லாரும் சொன்ன மாதிரி கண்ணனையா குறித்து எந்தவித அறிமுகமும் இல்லை. அவருடைய குரலை கூட நான் ஒரு தடவை தூரத்துல இருந்து கேட்டேன். எப்போன்னா, முன்னாடி எல்லாம் வந்து நம்ம சங்கத்துடைய தேர்தல் நடத்து முடிஞ்ச உடனே ரிசல்ட்டை அறிவிக்கிறதுக்கு கண்ணனையா வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து நல்ல நேரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அது இவங்க தான் முருகேசன் சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் இருக்கும்போது தான் நான் உறுப்பினரானேன். அதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த தேர்தல் முடிவா இல்ல அதுக்கு அடுத்ததான்னு தெரியல, ஐயா வந்துருவாங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரா அப்படிலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே யார் பாரு இவர் வர்றதுக்காக இவ்வளவு நேரம் ஆகுறாங்க, டைம் வேற ஆயிடுச்சு, நம்ம வேற வீட்டுக்கு போனோம் அப்படிதான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஐயா வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் அறிவிச்ச உடனே எல்லாரும் கலந்து அப்படியே கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் காலகட்டத்துலதான் நம்ம மூத்தவர்கள்லாம் சொல்லி அவங்க யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது அந்த டைம் தான் நான் முதலும் இறுதியும் கூட சொல்லலாம், ஏதோ ஒரு வகையில அந்த பெயர் பட்டியலை படிச்சது மூலமா தான் அந்த குரலை கேட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய பிறந்த நாள் அப்போ ஏதோ பிளட் டொனேஷன் கேம்போ ஏதோ ஒன்று நடத்தினாங்க. அந்த டைம் ஏதோ வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்பவும் குரல் எல்லாம் கேட்கல, ஏதோ வந்தாருன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த அளவுல தான் அவருடைய அறிமுகம், அவரோட பத்தின கேள்விப்பட்டதே அந்த காலகட்டத்துல. அதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய செய்திகள், கண்ணன் ஐயா தான் நமக்கு வந்து கல்வி தந்தை, கண்ணன் ஐயாவோட பிறந்த நாளை கொண்டாடணும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்ல அப்படி அதுக்கப்புறம் அந்த கூட்டங்கள்ல கலந்துக்கும் போதுதான் அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில பார்க்கும்போது அப்புறம் இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த கட்டுரைகள் எல்லாம் படிக்கும் போதுதான் நிறைய வியப்பான ஒரு ஆச்சரியமான பல செய்திகளை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அணிந்துரை கொடுத்திருக்கிறவங்க வந்து SS ராஜகோகுலன் ஐயா, கல்வியாளர். அவரோட சகோதரர் தான். ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க அவரை சந்திக்கிறதுக்கே ரொம்ப முயற்சி எடுத்து தான் இந்த செயற்குழு போய் அவர்கிட்ட பிடிச்சு அவர்கிட்ட தகவலை வாங்கிட்டு வந்திருக்காங்க அணிந்துரைக்கு. அதுல வந்து ஐயா கண்ணன் ஐயாவுடைய பிறப்புல இருந்து அவர் பள்ளி நாட்கள்ல ஈடுபட்ட அந்த போராட்டங்கள்ல இருந்து, அந்த படிக்கிற காலகட்டங்கள்ல, அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்துல எந்த அளவுல போராட்டங்கள்ல ஈடுபட்டாரு, அப்புறம் சுதந்திர போராட்டத்தின் போது அந்த சிப்பாய் புரட்சியா எதுலயோ ஒண்ணுத்துல அதுக்கு அந்த கொடி காட்டுற போராட்டத்துல எதுலயோ அவரு கலந்துகிட்டாருன்ற மாதிரி அதுல படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். இப்படியாக தொடர்ச்சியா அந்த கம்யூனிஸ்ட் அந்த இயக்கத்துல இருந்தாலும் அந்த சிந்தனையில இருந்து எந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சி படிப்படியா இருக்கு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நம்ம சங்கத்துல இந்த அளவுக்கு தீவிரமான போராட்டம் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா அது ஐயா விதைத்த வித்து அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவர் வந்து இயல்பாகவே அவருடைய போராட்ட சிந்தனையை நமக்குள்ள விதைச்சிருக்காரு. ஏற்கனவே நம்ம வந்து போராட்ட குணம் உள்ளவங்கன்றதுனால அது வந்து இன்னும் மேலோங்கி இருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவருடைய கல்வி பணியில இருந்து அவர் வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி நமக்கு அவரு படிச்சு காட்ட தொடங்கினதுல இருந்து, கல்லூரிகள்ல இடம் பெற்று கொடுத்ததுல இருந்து, விடுதிகள்ல இடம் பெற்று கொடுத்ததுல இருந்து, பணி வாய்ப்பு பெற்று கொடுத்ததுல இருந்து, அடுத்து குடும்ப சூழல்கள்ல இருந்து எத்தனை விஷயத்துக்கு எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிருக்காரு. இவரை உத்தராபதி சார் அடிக்கடி சொல்லுவாரு, சைக்கிள்ல எங்களை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போவாரு, இங்க இருந்து மவுண்ட் ரோட்ல அந்த நூலகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. நாடகங்கள்லாம் நந்தனார பத்தி தான் அவர் உத்தராபதி ஐயாவுடைய ஆய்வு. அப்போ அவர் வந்து எப்படியெல்லாம் அந்த நாடகங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி பல நிலைகள்ல வந்து அவரு உழைச்சிருக்காரு. அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப சொல்லிட்டு போயிட முடியாது. அப்படி ஒரு உழைப்பை வந்து நம்ம பார்வையற்ற சமூகத்துக்காக அவர் செயலாற்றி இருக்காரு. அதுல ஒரு சின்ன பகுதி தான் நம்ம புத்தகத்துல வந்து இடம்பெற்று இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் எல்லாருமே ஐயா நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி, செல்வம் சார், முருகேசன் சார்லாம் சொன்ன மாதிரி, இன்னும் நிறைய பேர்கிட்ட இருந்து படைப்புகள் பெற்று இருக்கணும், அவர்களும் கொடுத்துருக்கணும். அல்லது இனி வரும் காலங்கள் இது ஒன்றும் இது முடிஞ்சிட போறது இல்லை, இது ஒரு தொடக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இனி அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல கூட இதை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் பல எல்லாருடைய அனுபவங்களையும் பெற்று கூட பதிப்பிக்கலாம். ஒரு மறுபதிப்பாவோ இல்லை ஒரு புதிய புத்தகமாவோ கூட வெளியிடலாம். ஏன்னா அவ்வளவு செய்திகள் இருக்கு. இன்னொரு பக்கத்தை பார்க்கும்போது ஐயாவுடையது நம்முடைய சமுதாயத்துக்கு ஆற்றிய பணிகள் ஒரு பக்கம்,
பொது சமுதாயத்துல பகுத்தறிவு சார்ந்து இந்த கம்யூனிச சிந்தனை சார்ந்து அவர் இயங்கின தளங்களும் நிறைய இருக்கு. அது இல்லாம காரல் மார்க்ஸ் நூலகம் நடத்தியிருக்காங்க. அதுல எல்லா பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து அவருடைய நூலகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரியான செய்திகள் அவர்கள்ட்ட இருந்து அவருடைய சார்ந்த அனுபவங்கள்லாம் பெற்றாலுமே ஒரு பெரிய கடல் போல இருக்கும். ஆனா நம்முடைய என்னன்னா நம்ம அந்த இடங்களெல்லாம் போய் அணுகி கேட்க முடியல. இப்ப இந்த நூலை வெளியிடுறதுக்காக கம்யூனிஸ்ட் அந்த கட்சியுடைய மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களை வந்து கே பாலகிருஷ்ணன் ஐயா அவங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களும் வந்து அழகா வெளியிட்டு சிறப்பா பேசிட்டு போயிருந்தாங்க. அதுவும் அன்னைக்கு அந்த செய்திகள்ல கூட எதிரையோ வந்துருந்தது, நியூஸ் சேனல்ல கூட இந்த புத்தகம் வெளியானப்போ. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. மிகப்பெரிய அனுபவங்களை வந்து இதுல பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இப்போ ஒரு கட்டுரைகளையும் நம்ம குறித்து பேசினோம்னா அது நிறைய அது அந்த அளவுக்கு இப்ப நினைவுலயும் இல்லை. இன்னொன்னு அது நிறைய போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த அளவுல நான் வந்து நிறைவு செய்துக்கிறேன். இந்த புத்தகத்தை நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கும் போது நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும், நிறைய சிந்தனைகள் கிடைக்கும். நம்ம சார்ந்த இது நம்முடைய வரலாறு, கண்ணனையாவுடைய வரலாறுன்னு சொல்றதை விட பார்வையற்ற சமுதாயத்தினுடைய வரலாறு. அதனால இது எல்லாருமே படிக்கணும் அவசியமா. பார்வையற்றோரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, பார்வையற்ற சமுதாயத்தினுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புத்தகத்தை படிச்சா ஓரளவுக்கு கண்டிப்பா நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கேக்குதுங்க சார்? கேக்குது. இன்னும் இதுல வந்து இந்த முன்னுரை நம்ம படிச்சிருப்போம். அந்த புத்தகத்துக்கு முன்னுரை வந்து ஆசிரியர் குழு எழுதுனதா போட்டிருக்கு. அத ஆசிரியர் குழு சார்பா முருகானந்தம் சார் தான் எழுதியிருந்தாரு. அந்த இது வந்து நூற்றாண்டின் காலம் என்னலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் ஐயா நூற்றாண்டு, கலைஞர் ஐயா நூற்றாண்டு, வைக்கம் போராட்டம் நடந்து நூற்றாண்டு, இந்த மாதிரி பல நூற்றாண்டு கதைகளை சொல்லி பல செய்திகளை சொல்லி சிறப்பா எழுதியிருந்தாரு. எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி எழுதியிருந்தாரு. அவருக்கும் இந்த நேரத்துல நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இது வெளியில யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால அதையும் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நன்றி. அற்புதம், அற்புதங்க. அருமையான சில அவருடைய அனுபவத்தையும் அவருடைய இந்த புத்தகம் வந்ததனுடைய போதாமையும் நம்ம உணர்ந்த மாதிரி அவரும் உணர்ந்து சொல்லியிருக்காரு. அதுதான் சங்கம் மட்டும் காரணம் இல்லை. கேட்குறாங்க, அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதை வந்து எதிர்த்தரப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் எதிர்த்தரப்பு ஆதரவு தரப்புன்றது இல்லை. சங்கத்துக்காக தான் எல்லாரும் இருக்கோம். அது கருத்தியல் ரீதியா பிரிஞ்சு இருக்கிறவங்க அதெல்லாம் மறந்துட்டு கட்டுரைகளை கொடுத்துருக்கணும். இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் அவங்ககிட்ட இருந்து அனுபவத்தை கேட்டு இன்னும் ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை வெளியிடணும். இல்லைன்னா இது கூட மறுபதிப்பா வெளியிடலான்ற கருத்தை எல்லாம் பாண்டியராஜன் அவர்கள் மிக சிறப்பாக பகிர்ந்தார்கள். சிறப்பு. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 1983 போராட்டம் தான் முதல் போராட்டமாக இந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. 83 போராட்டங்கிறது ஒரு துவக்க புள்ளி. 80களில் சங்கம் தொடங்கி இருக்காங்க. முதல் ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்காங்க ஆளுநர் மாளிகை வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 13 பேர் கொண்ட ஒரு குழு உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாங்க. அந்த போராட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க, உண்ணாவிரதத்தை உணவை மறுத்து இருக்கும்போது அவங்களுக்கு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு தண்ணி கேட்கும் போது பால் கொடுத்துருக்காங்க. இதை யாரும் வாங்க மறுத்திருக்காங்க. ஐயா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயா என்ன சொல்லியிருக்காரு, ஊனத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏமாத்தாதீங்க அப்படின்னு ஐயா அங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அது மாதிரி அந்த 83 போராட்டத்தினுடைய விளைவு தான் பார்வையற்றவர்களுக்கு 1%, ஊனமுற்றவருக்கு 3%ங்கிற ஆணை தமிழ்நாட்டில் முதலாக அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் தான் பிறப்பிக்கிறார். அது 86, 87 தான் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. சார் இல்ல, அது 81 சார். ஆனா 81 இந்த புத்தகத்துல 83 கொடுத்துருக்காங்க. ஆனா போராட்டம் 83 பதிவு பண்ணதுனால நான் அந்த அடிப்படையில சொல்றேன். அந்த போராட்டத்தினால் வந்ததுன்னு சொல்லி இருக்கிறதுனால சொல்றேன். அப்ப 81 கூட இருக்கலாம் அந்த போராட்டம். அரசாணை வந்திருக்கும், அப்புறம் செயல்முறைகள் வர்றதுக்கு நாள் ஆச்சு இருக்கலாம். அது செயல்முறைகள் 86, 87 தான் வந்திருக்கு. அதுல வந்து இந்த போராட்டம் அப்போ 89 போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடக்கும்போது நாங்க வழிபாட்டு கூடத்துல செய்தித்தாள்லயே படிச்சாங்க. நாங்கெல்லாம் பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ செய்தித்தாள்லயே படிச்சாங்க. எல்லாம் தடியடி பார்வையற்றவர்கள் மீது, கல்லூரி பாட்டதாரிகள் பார்வையற்ற ஆசிரியர் சங்க மாணவர்கள் மீது தடியடி அப்படின்னு நாங்க படிச்சோம். அதுக்கப்புறம் தான் அப்போ முதலமைச்சரா இருந்து நம்ம கலைஞர் கருணாநிதியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கப்புறம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த 89ல வேலைக்கு கொடுத்துருக்காங்க.
இது மாதிரி ஒவ்வொரு போராட்டத்தினுடைய விளைவாக பல பேர் பணிக்கு சென்றிருக்காங்க. எந்த போராட்டமும் தோல்விங்கிறது கிடையாது. அதாவது அந்த நேரத்து அந்த அதாவது நம்ம எதிர்பார்க்கிற நேரத்துக்குள்ள அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியலன்னா கூட வாக்குறுதிகளை சில அரசாங்கத்துக்கிட்ட உறுதிப்பாடுகளை நம்ம வாங்குறோம். அதுக்கு கொஞ்சம் நாள் காத்திருக்கிறோம், அதுக்கப்புறம் போராட்டம் நடத்துறோம். இந்த மாதிரி தான் படிப்படியாக தான் ஒரு போராட்டம் வடிவம் இருக்க முடியும். அதாவது ஆசை துன்பத்திற்கு காரணம் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னார் புத்தர். வறுமையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாரு கார்ல் மார்க்ஸ். அறியாமையே துன்பத்திற்கு காரணம்னு விவேகானந்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு கட்டுரையில ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அது நம்முடைய உணவு வறுமையில் இருந்தாலும் கூட அந்த உணவை மறுத்து நடத்திய மிகப்பெரிய போராட்டங்கள் மிக சிறப்பா இருந்தது. அதுல பழசார் கண்ணன் ஐயா கொடுப்பாரு, அதுக்காகவே உண்ணாவிரதம் இருந்தாங்க பல பேர் இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு கவித்துவமா நம்ம, அதாவது கவித்துவம் என்பதை விட ஒரு கலை வடிவமா நம்ம பேராசிரியர் முருகேசன் அவர்கள் அதில் அந்த கட்டுரையில பதிவு பண்ணியிருக்காங்க. அணையா சுடர் இந்த கட்டுரையில தொகுப்புல கண்ணன் சொன்ன, அதாவது பேராசிரியர் வரதராஜன் சொன்ன மாதிரி சில கட்டுரைகள்ல நான் பண்ண அப்படிங்கிறது கொஞ்சம் சில கட்டுரைகளை சின்ன சின்ன இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குதான். பேராசிரியர் வரதராஜன் சொன்ன மாதிரி இருக்கு. கட்டுரைகளை இன்னும் கொஞ்சம் வரிசைப்படுத்துதல்ல ஏதோ கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இந்த கட்டுரையை முதல்ல வைக்கிறது ரெண்டாவது வைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரில ஏதோ கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இது நினைவு, அவங்களுடைய நினைவுகளை அவங்களுடைய பகிர்வுகளை பகிர்ந்ததுனால கொஞ்சம் வந்த கருத்தே வருது. அது தவிர்க்க முடியாது. நினைவு மலர் அப்படிங்கிற போது அது அப்படித்தான் இருக்கும். அதனால அது ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு ஒரு வருத்தம்னா 94 போராட்டம் பெருசா யாரும் எழுதப்படலையே. எந்த போராட்டமும் ரிமாண்ட் செய்யப்படலை. இந்த போராட்டம் தான் ரிமாண்ட் செய்யப்பட்டு உள்ள வைக்கப்பட்டோம். அதனால அந்த போராட்டத்தினுடைய வரலாறோ அந்த போராட்டத்தினுடைய அனுபவங்களோ பெருசா பேசப்படலையோ அப்படின்னு எனக்கு ஒரு அர்த்தம் தான் இருந்தது. அதை பத்தி நம்ம தான் பதிவு பண்ணிருக்கணும், அது நம்முடைய குறை அப்படிங்கிறது தான் அது செய்தி. இந்த கண்ணன் என்று அவங்க பெற்றோர்கள் பெயர் வச்சது கண்ணில்லாதவர்களுக்கு உதவத்தானோ அப்படின்னு என்ன தோணுது. நமக்கு உங்களுக்கு கண்ணா இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இவர் தான் கண்ணா இருந்திருக்காரு. அதனால இது மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டே போலாம். நிறைய கண்ணனும் கீதை, இந்த கண்ணன் அந்த கண்ணன், கீதை கண்ணன் இந்த கண்ணன் சொல்லி ஒரு கட்டுரையில வரல, ஒரு கட்டுரையில எழுதியிருக்காங்க. பல கட்டுரையில அதை பத்தியான ஒப்பீடுகள் எழுதியிருக்காங்க. மொத்தமா சேர்த்து ஒரே கட்டுரையா முருகேசன் சொன்ன மாதிரி செஞ்சா இன்னும் நல்லா அழகா இருக்கும் அந்த கட்டுரை வடிவம். அந்த கட்டுரைத்தினுடைய வடிவம் மிக சிறப்பான வடிவமா போயிடும். ஏன்னா எல்லாரும் எழுதியிருக்காங்க. அது இப்போ கண்ணனுக்கு தேரு, நம்ம கண்ணனுக்கு சைக்கிள் அப்படின்னு நம்ம மகேந்திரன் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தரிசனம் அப்படிங்கிறது கூட மகேந்திரன் தான் எழுதியிருக்காரு. அவங்க அந்த தலைப்புல எழுதின கட்டுரையில மட்டும் அந்த செய்தி வரல. இந்த மாதிரி பல கட்டுரைகள்ல இது சிதறி இருக்கு. அந்த கண்ணனுக்கும் இந்த கண்ணனுக்கும் உள்ள ஒப்புமைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேற என்ன சொல்றது, ஐயா அவர்களுடைய சேவையை நம்ம இன்னும், அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு சமூகத்துக்கான சேவை என்பது இப்படித்தான் இருக்கணும். ஒரு சேவை எதிர்பாராத இருக்காங்க, அதுக்கு நம்ம உதாரண புருஷர்களை தேடிட்டே இருக்கோம் இல்லையா, அவங்க இருந்தாங்களா இவங்க இருந்தாங்களா. இந்த மாதிரியான இவர் ஒரு பெரிய அறக்கட்டளை நிறுவி பெரிய அளவுக்கு பணத்தை திரட்டி பெரிய அளவுக்கு நிறுவனத்தை வளர்த்து, தானே ஒரு நிறுவனத்தை வளர்த்து இருந்தா பத்மபூஷன் விருது கூட வாங்கியிருக்கலாம். ஆனா ஒரு சமுதாயத்தை அவங்க வழியா அந்த கோரிக்கையை, போராட்டத்தை அவங்க வழியா அவங்களுக்கான தேவையை, அவங்களுக்கான சிந்தனையை அவங்களே சிந்திக்கணும். அதுக்கு ஒரு தூண்டுகோலா, வழிகாட்டியா, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்காக, அத முருகேசன் சொன்ன மாதிரி அவர் சொன்னார்ல, கடிதம் எழுத மாட்டார் எப்பயுமே. அவர் எழுதி கொடுத்துட்டாரு, நமக்கு எழுதவே தெரியாது. நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா முயன்று கத்துக்கணும் இல்லையா. அந்த சேவைங்கிறது உண்மையிலேயே அது மகத்தானது. எவ்வளவு பேர் பத்மபூஷன் ஊனமுற்றோருக்கு சேவை செஞ்சுட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. பெரிய அறக்கட்டளை கோடிக்கணக்கான சொத்துக்களை உருவாக்கி இருக்காங்க. அதற்கு மத்தியில அவர் இந்த பொது உடைமைவாதின்னு சொல்றது, அதாவது சொல்லுவது யாருக்கும் எளிது, சொல்லிய வண்ணம் செயல் என்பது கடினம், அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார்ல. அது என்ன நினைக்கிறாரோ
அதை தான் செஞ்சிருக்காரு. செயல் வடிவமும் எண்ணமும் ஒத்திருந்திருக்கு. நினைப்பது ஒன்று செய்வது ஒன்றாக இல்லாமல், அதாவது அவரு எளிய மனிதராக வாழ வேண்டும், பொது உடைமை தத்துவத்தை நெஞ்சில தாங்கி எளிய மக்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்க மக்களுக்கு உதவி செய்யணும், அந்த கருத்துல இருந்து கொஞ்சமும் வழுவாமல் சேவையாகவே தன்னுடைய வாழ்க்கை பணி. அதாவது என்னன்னா, வாழ்க்கை பணியுடைய ஓய்வு என்பது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தான் எல்லாரும் அமைச்சுக்குவாங்க, அவங்க உடலை பார்த்துக்கிறது அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அதற்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஒரு சமூக புரட்சியை, பார்வையற்ற ஒரு சமூக புரட்சியை அவர் செஞ்சிருக்காரு. நமக்கு எப்படி நம்ம எளிய மக்களுக்கு ஒரு அன்னை தெரசாவோ, எப்படி ஒரு பகுத்தறிவுக்கு தந்தை பெரியவரோ, கல்வி கண் திறந்த காமராஜரோ, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்படி ஒரு அம்பேத்கரோ, அந்த மாதிரி நமக்கு ஒரு கண்ணன் கிடைச்சாரு. அவர் நமக்கு ஒரு எல்லா விதமான எப்படி இனிமேலும் எப்படி நகர்ந்து செல்ல வேண்டும், நம்முடைய பாதை என்ன, நம்முடைய பயணம் என்ன, நம்முடைய எதோடும் நின்று விடக்கூடாது, நம்ம பயணம் தொடர வேண்டும், எப்படி நம்ம சமூகத்தை முன்னகர்த்தி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அடித்தளத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம காண்பது என்பது இனி வாழ்நாள்ல நமக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா நிறைய சேவையாளர்கள் வந்துட்டாங்க. அதனால நமக்கு ஒரு இன்னைக்கு சமூகம் கொஞ்சம் வேகமா முன்னகர்ந்து சென்றாலும் கூட இப்போது சற்று ஒரு தோய்வு இருக்கு, வேலை கிடைக்கிறதுல இதெல்லாம் இருக்கு. அது உண்மைதான். அதாவது எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு பாரதி சொல்லுவானே, அந்த மாதிரி தெளிந்த அறிவுனா என்ன, உறுதினா என்ன, எதை எண்ணணும், என்றதை எப்படி உறுதியா நம்ம இருக்கணும், அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான செயல் வடிவமா இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்து நமக்கு வழிகாட்டி சென்ற ஐயா அவர்களுடைய நினைவு நாள்ல, அதாவது 100ஆண்டு விழால இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை பகிர்ந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு பகிர்வு கொடுத்திருக்காங்க. அதை எண்ணி நான் பெரும் உவகை அடைகிறேன். நன்றி, வணக்கம். வேற சில கருத்துக்கள் இப்ப சும்மா, அதாவது கண்ணனையாவுடைய மேன்மை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்லணும். 2000 இல்ல ஒரே நிமிஷம். 2005-6 நம்ம கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஐயா, கிட்டத்தட்ட அவர் அந்த சிஐடி நகர் பகுதியிலிருந்து தான் நம்ம சங்கத்துக்கு அறிமுகமானார். ஒரு வாசிப்பாளராக அறிமுகமாகி ஒவ்வொரு விஷயத்துலயா உள்ள வந்தார். அதாவது நம்ம எங்கேயாவது வெளியில போறது, பல பேர் அறிமுகப்படுத்துறது, இப்படி ஒரு ஒரு சங்கத்துக்கான பணி தான் வச்சுக்கோங்களேன். அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகம் வரைக்கும் கூட வந்தார். ஆனால் அவர் கொஞ்ச நாள்லயே அவருக்கான முக்கியத்துவத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சார். தப்பு கிடையாது, அது அப்படி யோசிக்க ஆரம்பிச்ச போது அவருக்கும் நமக்கும் ஒரு பெரிய முரண்பாடு வந்துருச்சு. அப்போ அது எது வரைக்கும் போயிடுச்சுன்னா, நீங்க கண்ணனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்ற அளவுக்கு போயிடுச்சு. அதாவது அவருக்கு தெரியாதுல்ல கண்ணன் ஐயாவுடைய பங்கு என்னங்கிறது. அவரு என்னை மாதிரி அவரும் ஒரு ஆளு, ஏன்னா இவரும் ஒரு வயதான மனிதர். அப்படி அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு வேறுபாடு வந்துச்சு. அது 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 அப்போ அவரை பார்க்கும்போது தான் கண்ணனையாவோட அருமை என்ன அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்புறம் இந்த இதுல இந்த ஒப்புமை, இந்த மின் பொறியாளராக இருந்தாரு, நிறைய விளக்குகளை ஏற்றி வச்சாரு. அது மாதிரி இங்கேயும் விளக்குகளை ஏற்றி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒப்புமை. இதெல்லாம் கூட இந்த நூலுக்கு பெருமை, அதாவது அழகு சேர்க்கிற விஷயம். அப்புறம் இந்த வரதராஜன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அதாவது கூட்டமைப்பு, அதை பத்தி என்ன கருத்து அப்படின்ட்டு. இதுக்கு பத்தி கண்ணனையாவுக்கு என்ன கருத்து இருக்குதுன்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இது பலமுறை மீண்டும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நம்மளால உடன்பட முடியல. என்ன காரணம்னா, நம்முடைய போக்குங்கிறது வேற. அதுக்கு நம்மளா மாதிரி இருக்கிற நம்ம ஃபெடரேஷன்ஸோ அல்லது வேறு மாற்றுத்திறனாளி இருக்கிற அமைப்புகளோ நம்மளை மாதிரி அவங்க வரல. அவங்கள்ட்ட போராட்ட குணம் கிடையாது. அவங்க சமரச மனநிலையில இருக்காங்க. அது எத்தனையோ ஒரு நிரூபிக்கப்பட்ட விஷயம். அதாவது அதனால நம்ம அந்த கூட்டமைப்பை பத்தி யோசிக்க முடியாத அளவுல தான் இருக்கு. நம்ம சங்கத்துக்கான மகத்துவங்கிறது தனி. நம்ம பெற்றதை போல இன்னும் இப்பயும் கூட பல மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லாத சிறப்புகள் நமக்கு இருக்கு. நம்ம வாங்கினதுனால பல பேருக்கு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்களா போராடி வாங்கினதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
அந்த வகையில் நம்ம அதை பார்க்குறோம். இதுதான் சில நினைவு கூறல்கள். நன்றி.